வெல்கம் டு கேடிசி ட்ராமாஸ் தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மாடர்ன் ட்ராமாவோட 28வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜின்சியை தான் காட்டுறாங்க. ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு லீயை வீட்டுக்கு கூப்பிட்டு வர வச்சுருப்பாங்கள்ல. லீ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தேவையான ஃபெசிலிட்டினா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு கொஞ்சம் கஞ்சி சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுதுன்னு சொல்லவும், லீ சரி ஓகே நான் ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன்னு சொல்லவும், இந்த டயத்துக்கு ஆர்டர் பண்ணால் யாரும் கொண்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாளா. இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லவும், நம்ம ஜின்சி என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் ஃபோனை பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் போய் சமைங்கன்னு சொல்லவும், சரி வேறு வழியே இல்லை, முடியாத பிள்ளை கஞ்சி கேட்குறான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஃபோனை பார்த்து அவள் சொல்ல அந்த கிச்சனில் எங்கெங்கே அரிசி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தேடி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம லீயை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். சும்மாவே எந்த வேலையிலும் சொதப்பி வைப்பார்ல, அதே மாதிரி தான் கஞ்சி வைக்கிறதுல ரொம்ப சொதப்பி விட்ருவார். சொதப்புனது மட்டும் இல்லாமல் பாத்திரத்தனா போட்டு அப்படி இப்படின்னு உடச்சி ஒரு வழியை கஞ்சி ரெடியாகி கொண்டு கொடுப்பாரு. அந்த பிள்ளை இப்போ ரிஜெக்ட் பண்ணாமல் பிடிக்கும்ல, லவ் பண்ணுதில்ல, அதனால் கஞ்சி குடித்தது மட்டும் இல்லாமல் மெடிசன் எல்லாமே இவர் பார்த்து கொடுத்து ஓரளவுக்கு டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவார். இப்படி நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதுனால ஜின்சியோட உடம்பு கொஞ்சம் சரியாயிடுது. அதுக்கப்புறமேட்டுக்கு இல்லையே என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ தான் உனக்கு உடம்பு சரியாயிடுச்சுல, நீ உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி நியூ இயர் ஈவினிங் எந்த டாக்ஸியுமே கிடைக்காது, போகிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஜின்சி சொல்லுவாளா. உடனே நானே உன்னை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, நானே ட்ராப் பண்ணுறது கூப்பிட்டு போய் விட்றேன்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பார். அப்படி போயிட்டு இருக்கும்போது பேசுவாங்கள்ல, அப்போ கேட்பாவன் நியூ இயர் எங்கே செலிப்ரேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது, என்னோடய அப்பா கூட தான் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகேங்க அப்படின்ற மாதிரி பேசி தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. இந்த டைம் பார்த்து நம்ம ஷியா என்ன பண்ணுவா அப்படின்னா, அவளோட பேரண்ட்ஸ் கூட அந்த வீட்டில் செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பா. நியூ இயர் வரப்போதில் கவுண்ட் டவுன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும்ல, அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பா. கரெக்டாக மிட் நைட் ஆகும்போது அது நியூ இயர் பிறக்கும்ல, அவளுக்கு ஃபோன் ரிங்க ஆரம்பிக்கும். வேறு யாருமே கால் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம லீ தான் கால் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நியூ இயர் விஷ் பண்ணணும், 12 மணி ஆச்சுல அதான் கூப்பிட்டேன்னு சொல்லும்போது ஷியா ரொம்ப சந்தோஷமாயிருவான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சர்ப்ரைஸாக பேசிகிட்டு இருப்பாளாம். அவள் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம கப்பிள்ஸ் மாதிரி தான் நடிக்கிறோம், அவங்க அப்பாட்ட கூட பேசுகிறேன்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கிட்டே பேச ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தயங்கினாலும் அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் அவங்க அப்பா கூட நல்லா ஜெல்லாகி பேசிகிட்டு இருப்பாங்களாம். அவங்க அப்பாவும் எனக்கு நீ ஒயின்னு அனுப்பி வச்சில்லப்பா, ரொம்ப பிடிச்சிருச்சு தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது அப்படி ஃபார்மலாக பேசுகிறதுலாம் பேசிவிட்டு கால்னால் கண் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஷியாட்ட கொடுத்துருவாங்க. அடுத்து ஷியா பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஷியா கிட்டே கேட்பாங்க, எப்போ ரிட்டன் வீட்டுக்கு வரேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எப்போ ரிட்டன் வீட்டுக்கு வர போகிறேன், நான் வேணால் ஏர்போர்ட்லேயே உன்னை பிக்கப் பண்ணிக்குவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஷியா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ஷியா அந்த மாதிரி பேசுகிறது நடந்துக்கிற விஷயங்கள் கொஞ்சம் தயங்குறதெல்லாம் வச்சு ஷியாவோட அப்பா கெஸ் பண்ணியிருப்பார். நம்ம பிள்ளை இன்னும் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்குல்ல, நம்மளை அவாய்ட் பண்ணுறது தான் பண்ணுறா போல். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ கால் வரும்போது அவ்வளோ சர்ப்ரைஸ் ஆனது, அவங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட இல்லை, தனித்தனியாக இருக்கிறது, இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ஒரு கெஸ் பண்ணிட்டாரு. அந்த விஷயத்த கேட்பாரு, ஏன்னாம்மா நான் பார்த்த விஷயம் வரைக்குமே உனக்கு லவ்வர் இல்லைன்னு போல இருக்குது, அந்த பையன் ஆனால் நல்ல பையன்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஷியா ஒத்துக்குவான். ஆமாப்பா அவன் உண்மையிலே என்னோடய லவ்வர் கிடையாது, க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் வீட்டில் தங்கியிருக்க பையன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ தான் அவங்க அப்பா சொல்லுவார், எனக்கு என்னமோ அந்த பையன் நடந்துக்கிற விதம் உன்னை கேர் பண்ணிக்கிறத பார்க்கும்போது அந்த பையனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் தெரியுது, ஆனால் நீ தான் எதுவுமே இல்லாமல் பழைய ரிலேஷன்ஷிப்பை விட்டே வெளியே வராமல் அந்த இதிலே மூழ்கி இருக்குன்னு தோணுதுமா. ஒன்று பண்ண பழைய ரிலேஷன்ஷிப் அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு உன்னை உண்மையாக உன்னை சுற்றி ஒருத்தவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுவார். நம்ம ஷியாவுக்கும் புரியுது, சரி பார்க்குறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவர் ட்ராப் பண்ண தானே போயிட்டுருப்பார், இடையில தானே விஷ் பண்ணியிருப்பார். அப்படி ட்ராப் பண்ண போயிட்டுருக்கும்போது நம்ம ஷியா என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் நீ இல்லைப்பா என்னம்மா சொல்லுன்னு கேட்கும்போது, இல்லை நான் உங்களுக்கு தெரியும்ல, நான் எங்களுக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நம்ம லீ ரிஜெக்ட் பண்ணி விட்ருவார். நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணம்
உனக்கே தெரியும், அதனால தான் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது, அப்போ அவள் கேட்பான், நான் வந்து உங்களை வந்து ஏன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறீங்க, நான் வந்து உங்களுக்கு சரியான மேட்ச் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நான் வந்து ஷியாவோட என்ன குறைஞ்சி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுக்கு நீ வந்து டீசெண்டாக சொல்லுவார், உனக்கும் ஷியாவுக்கும் நான் வந்து கம்பேரிசனே வைக்கவே கிடையாது, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, என்னோட நல்ல ஃப்ரெண்டும் கூட தான், அந்த விஷயம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஷியா அப்படின்றவ வந்து என்னோடய லைஃப்பில் வந்து வேறு மாதிரி ஒரு ப்ளேஸில் வந்து இருக்கிறான். அவளோட ப்ளேஸை வந்து என்னால் யாருக்குமே கொடுக்க முடியாது. சொல்லப்போனால் நான் அவகிட்டே இன்னும் இந்த விஷயத்த வந்து சொல்லலை. எனக்கு சொல்லவே கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் பாட்டுக்கு நான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டானா என்ன பண்ணுற பயம் எனக்கு இன்னுமே இருக்குது. அஃபிஷியலாகவும் வந்து நான் அவகிட்ட சொல்லலைனாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், என்னை பற்றின தாட்டை வந்து நீ அழிச்சிரு. என் லைஃப் பார்ட்னர் அப்படின்னா ஷியா அப்படின்றதுல வந்து நான் தெளிவாக இருக்கேன் அதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு புரிஞ்சுக்குவா. அவளுக்கு வந்து மனசு என்ன தான் கஷ்டமாக இருந்தாலுமே அடல்ட்டு தானே, மெச்சூர்டாக கேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே இதுக்கு மேற்பட்டு உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஒரு பொண்ணை வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்றப்ப அதுக்கு நான் வந்து மரியாதை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் வந்து நீங்கள் உங்களோட லவ் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அவள் போனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம லீவ் வந்து யோசிப்பார், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஏன்னா அவர் லைஃப்பில் 1008 பஞ்சாயத்து போயிட்டுருக்குல, அதெல்லாம் பற்றி யோசித்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஷியாவை தான் காட்டுவாங்க. நைட்டு ஃபுல்லாக அவளுக்கு தூக்கமே வராது. அவங்க அப்பா சொன்ன வார்த்தைகள் தான் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். உண்மையிலே லீக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அப்படி பார்க்கும்போது லீ உண்மையில் தனியாக நியூ இயர் கொண்டாடினான்னு என்ன பண்ணுறது, ஒருவேளை இப்போ அவள் கூட வந்து யாராவது இருந்தால் என்ன பண்ணுறது, ஒருவேளை அந்த இன்ஃப்ளூயன்சர் கேர்ள் ஃப்ரெண்டு கூட அவரையும் சேர்ந்து டேட்டிங் போயிருப்பாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் லீயை பற்றின எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. ஆனால் கொஞ்சம் மனசை போட்டு அப்படியே உறுத்திக்கிட்டே இருந்துகிட்ருப்பாளா. இப்படியே என்ன பண்ணுவா அப்படின்னா அங்கே வந்து அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பா, இங்கே வந்து லீவ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அடுத்து வேலண்டைன்ஸ் டேவும் வருது. அப்போ லீ தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதான் பாய் ஃப்ரெண்டு நடிச்சிட்ருக்காரு. ஆனால் ஃபஸ்ட் எடுத்தனே கால் பண்ணி நம்ம ஷியாவுக்கு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நீ எப்போ வந்து ரிட்டன் வரேன்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஷியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டிங்களா, அதான் இப்போ தான் கால் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஓட்டிகிட்டு இருப்பாங்களா. உடனே நம்ம இல்லையே என்ன சொல்லுவார்னா, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும், இல்லை அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷியா பேசுவோம். டென்ஷனில் வந்து எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு டென்ஷனில் கத்தி விட்டுருவாரா. அதுக்கு வந்து நம்ம ஷியா சொல்லுவாங்க, எனக்கு வேலண்டைன்ஸ் டே கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் தான் நம்ம லீக்கு ரிலீஸ் ஆகும். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் அவர் ஆக்வர்ட் ஆகிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரியே ஃபோனை வந்து வச்சிருவார். கால்லாம் கட் பண்ணோன்னே டேரெக்டாக ஒரு ஃப்ளவர் ஷாப் வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஷியாவுக்கு வந்து ஒரு ரோஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு ரோஸ் வாங்குறதுக்காக போவாங்க. இல்லை ரோஸ் கொடுத்தா நல்லா இருக்காது, நம்ம லவ் வந்து சொல்லணும், ரொம்ப நாளாக நம்ம லவ் பண்ணுறோன்றதை சொல்கிறதுக்காக ஏதாவது ஒரு பூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பொக்கே ஷாப்பில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்கும்போது டெய்ஸி ஃப்ளவர் வாங்கி கொடுங்க, டெய்ஸி பூ அந்த மாதிரி லவ் வந்து நமக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லவும் அதில் வந்து ஒரு பூ ஜாடியை வாங்கிடுவார். வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டுருப்பார். இந்த டைம் எங்கே காட்டுறாங்க அப்படின்னா நம்ம தாங்கியூ தான் காட்டுவாங்க. அவங்க ஜூன் கூட தன்னோட வீட்டுக்கு போயிருப்பாங்களே, போயெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்து வேலை பார்க்கணும்ல, அதுக்காக ரிட்டன் திரும்பி கேபிட்டலுக்கு வந்துட்டுருப்பாங்க. அப்போ வந்து தாங்கியூ வந்து நம்ம ஜூனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்னோடய பாய் ஃப்ரெண்டை நடித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, என்னோடய ஃபேமிலி பற்றி பார்த்தில்ல, ஆல்ரெடி எனக்கும் என்னோடய அப்பாவுக்கும் டேர்ம்ஸ்னால் சரியில்லை, கொஞ்சம் எமோஷ்னலாக டிஸ்டன்ஸாக தான் இருக்கும், அதனால தான் வீட்டுக்கு அடிக்கடி எனக்கு போகவே பிடிக்கல, நான் அதனால தான் கேபிட்டல்லே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னோட சுச்சுவேஷன் சொல்லும்போது தாங்கியை வந்து ஜூன் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க அம்மா பேசியிருப்பாங்க. அந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பான், அதை வந்து போட்டு காட்டுவான். அவங்க அம்மா என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட பொண்ணு மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, அவள் வந்து இந்த மாதிரி பெரிய சிட்டியில் இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத தவிர அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஆசையும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்திருப்பாங்க. இந்த விஷயம்லாம் கேட்கும்போது அவளுக்கு கண்ணே கலங்கிரும். அப்போ நம்ம ஜூன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆறுதல் சொல்லுவான், இந்த மாதிரி ஃபீல் பண்ணாத, சிட்டியில் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அது எல்லாருமே நல்லவங்க, அவனை வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம லீயை தான் கட்டுவாங்க. அதான் அந்த டெய்ஸி பிளான்ட்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டார்ல, வீட்டில் வச்சு பத்திரமா பார்த்து வளர்த்துட்ருப்பார். அப்போ அந்த டைம் வந்து அவருக்கு அவரோட பார்ட்னரான மாலிக்கிட்டேருந்து கால் வரும். இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்கல்ல, அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் சொன்னேன்னு, அந்த ஃபலூடா ப்ராஜெக்ட்டு, அதில் வந்து சாஃப்ட்வேரில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதில் வந்து பக் வந்துருச்சு, அதனால் நம்ம
அதனால் நம்மளோட கம்பெனியோட கேபிட்டல் ஃபண்டு முக்கால்வாசி வந்து காலியாகி போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னாலுமே நமக்கு பணம் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் வந்து என்ன பண்ணுறன்றதை பார்க்குறேன், எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து ஃபோனை கட் பண்ணிடுவார். இப்போ வந்து அர்ஜென்ட்டாக வந்து இவர் வந்து பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணணும். அதனால் அங்கேருந்து வந்து பணத்தை ஏற்பாடு பண்ண போகணுன்னு சொல்லிவிட்டு தன்னோட பூச்செடி வாடிடக்கூடாதுன்னு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இதை பத்திரமா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் எப்படி தண்ணி ஊற்றணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. இப்போ வந்து நியூ இயர் முடிஞ்சு 4 நாள் ஆகிப்போச்சு. இப்போ வந்து வந்து ஷியாவுக்கு கால் பண்ணி அப்போ போகும்போது பேசுவாங்க. நீ எப்போ வந்து வர, எத்தனாம் தேதி வரப்போகிறேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி 6ஆம் தேதின்னு சொல்லவும், 6ஆம் தேதி வந்து எத்தனை மணிக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஏதோ மீட்டிங் வச்சுருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது நான் சொல்லிட்டேன்னா உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் கேட்குறேன்னு சொல்லும்போது ஷியாவும் வந்து டேட் அண்ட் டைம் எல்லாமே கரெக்டாக வந்து சொல்லிடுவாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்காக ஒரு சைடில் இருக்க விழாவுக்கு வந்து போவாங்க. அந்த இடத்துல யாரை மீட் பண்ண போகிறாரு அப்படின்னா, தன்னோட சொந்த அப்பாவான லீஷிங்கை தான் பார்க்குறதுக்காக போவார். அவர்கிட்ட போனோடனே இவர் வந்து அந்த ஆர்கானிக் தோட்டத்துலேருந்து விளைவிச்சிருப்பார்ல, அந்த ஆப்பிளை கொண்டுட்டு போய் கிஃப்டாக கொடுத்துட்டு, நான் வந்து எதுக்காக வந்திருக்கேன் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்களான்னு கேட்கும்போது, நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி உன்னோட ப்ராஜெக்ட் வந்து ஃப்ளாப்பில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோனாக கொடுங்கன்னு கேட்கவும், எவ்வளோ வேணும்னு கேட்கவும் 20 மில்லியன் வேணும்னு சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, பிஸ்னஸ்னால் நான் உனக்கு 20 மில்லியன் தரேன்னா நீ எப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணுவேன்னு கேட்கும்போது, ஒரு 6 மாதத்துக்குள்ளே தரேன்னு சொல்லவும், சரி அப்போ 15% இன்ட்ரெஸ்ட் போடுவேன் ஓகேவான்னு கேட்பாரு. 15%ஆன்னு சொல்லும்போது, ஆமாம் வேணும்னா வாங்கிக்கோ இல்லைன்னா போன்னு சொல்லும்போது, சரி ஓகே என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டேயே லோன் மாதிரி வாங்கிக்குவார். சொந்த பையனாகவே இருந்தாலுமே இவ்வளோ காசு கொள்ளையடிக்கிறியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது, அதனால தான் நான் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைன்னா என் பிஸ்னஸ் எப்போயும் இழுத்து முடியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த ஜென்ரலில் அப்பா பையன் பேசுவாங்களே அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் பேசிட்டு பணத்தில் ஏற்பாடு பண்ணிட்டார்ல, பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உடனே அங்கேருந்து கிளம்பி நம்ம லூசி இருக்கான அவனை பார்க்குறதுக்காக போயிட்டு, நான் உன்னை இப்போ மீட் பண்ண வந்ததுக்கான காரணம் ஒரு பிஸ்னஸ் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு தான், நீ வந்து சாஃப்ட்வேரில் வந்து சூப்பராக நாலேஜ் இருக்க பையன், என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு உன்னோட சாஃப்ட்வேரை வந்து மிங்கிள் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நாங்கள் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் மூலமாக நான் வந்து காய்கறிகள் திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கி விற்கிறேன், அது வந்து எங்கேருந்து வருது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ட்ராக் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை ரெடி பண்ணி கொடு, ஆனால் என்னோடய பிஸ்னஸ் வந்து ரன் ஆகும், ஏன்னா ஓகேவா அந்த ப்ராஜெக்டில் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது அவனுக்கும் பிடிச்சிருக்கும் அந்த ஐடியா, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனு சொல்லிக்குவான். இது மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கஸ்டமர்ஸ் எல்லாமே இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறாங்கள்ல, அது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வளருது, யார்கிட்டேருந்து சப்ளை வாங்குறாங்கன்ற கொண்டு எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து இவங்களால் பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு அதை ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஐடியாவெல்லாம் லூசிக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்போ வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவர் சொல்லுவார், நான் ஆல்ரெடி சேர்மன் லீஷங்கை பார்க்குறதுக்காக போனேன், அப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து ஃபேமிலி ஃபோட்டோவில் வந்து உங்கள் ஃபோட்டோவை பார்த்தேன், நீங்கள் அந்த குரூப்போட வாரிசுன்றது எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லும்போது, இந்த விஷயம் எப்போயுமே ஷியாவுக்கு தெரியக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது, எனக்கு புரியும் நான் சொல்ல மாட்டேன், ஆக்சுவலாக உங்கள் காதல் நீங்கள் இப்போ தான் சொல்ல போகிறீங்க, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், ஷியாவை தவிர ஷியாவுக்கு மட்டும் நீங்கள் லவ் பண்ணுறன்றதே தெரியல, கூடிய சீக்கிரம் சொல்லி ஓகே வாங்கிருங்கன்னு சொல்லும்போது, நானும் அதுக்கு தான் பார்க்குறேன், ஆனால் அவள் தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருச்சுல, அதனால் வந்து இந்த விஷயத்த லூசி என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஜின்யா கிட்டே போய் சொல்லுவான், இந்த மாதிரி வந்து என்னை வந்து புதுசாக வந்து ஒரு இதில் ஒர்க் பண்ண போகிறேன், ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எதுக்குடா தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது, இத்தனை நாள் நான் வீட்டில் இருக்கும்போது நீ தானே என்னை பார்த்துக்கிட்டேன், ப்ரெஷரே கொடுக்காம என்னை அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ண, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது, இப்போ அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நாம் போய் டின்னர் போய் என்ஜாய் பண்ண போகிறோம், செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக அங்கேருந்து போவாங்க. லாஸ்ட்டாக நம்ம ஹீரோயின் வந்து 6ஆம் தேதி வரேன்னு சொன்னால, இன்றைக்கி தான் அந்த 6ஆம் தேதி. நம்ம ஹீரோயின் கரெக்டாக என்ன பண்ணுவா அப்படின்னா, ஏர்போர்ட் வந்திருப்பா. லீவும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் போவாங்க. கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்ததுனால லேட்டாக தான் போவாங்க, இருந்தாலும் கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டு
நம்ம ஷியா வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ வந்து நம்ம ஷியா சொல்லுவான், இந்த மாதிரி வந்து அப்போ வந்து அங்கேருந்து உனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும்ல லோக்கலில் விற்கிறது எல்லாமே, அதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து வாங்கி வச்சிட்ருப்பான். அப்போ சொல்லுவான், நீ ரொம்ப பார்க்கவே டயர்டாக இருக்க, நானே கூட கார் ட்ரைவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு காரை மாற்றி ட்ரைவ் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வருவாங்க. அப்படி அப்பார்ட்மெண்ட் வந்து பார்க்கும்போது ஷியாவுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் இங்கே ஸ்பைஸியாக தெரியுதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்கே பொண்ணுங்க போகிற செருப்பு இருக்குமா, இன்னும் இங்கே கேர்ள்ஸ் செருப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது வந்து என் அசிஸ்டண்ட்டோடது, இந்த செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக வந்து கொண்டு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன செடியா, என்ன புது செடியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டேசி பூவை போய் பார்க்கும்போது, இது நல்லா இருக்கா அழகாக இருக்கான்னு கேட்கும்போது, சூப்பராக இருக்குது அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, இதை நான் உனக்காக தான் வாங்கினேன் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கே கிஃப்டாக கொடுப்பாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்து எப்பயும் போல தான் அவங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்குமா. அடுத்த அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி வைக்கிறதுக்காக போய் சமைச்சிட்ருப்பாங்க. அங்கே பார்த்தா அங்கே பழைய டேபிள் கிளாத் எல்லாமே மாறி இருக்கும். புதுசாக காஸ்ட்லியாக போட்டிருப்பாங்களா, இதெல்லாம் பார்த்து ஷியா கேட்பா, எப்படி இதெல்லாம் மாறுச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி கஞ்சி வைக்கும்போது பாத்திரத்தெல்லாம் உடச்சிட்டேன், இன்றைக்கி பார்த்தா சத்தம் போடுவேன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு, ஆமாம் உனக்கு சமைக்க தெரியாது எப்படி கஞ்சி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. எனக்கு சமைக்க தெரியாது தான், ஆனால் ஆன்லைனில் ரெசிபி இருக்கும்ல, அதை பார்த்து நான் பர்சனலாகவே குக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓகே 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த டைம் வெள்ளி கையில் வந்து காயம்லாம் இருக்குமா, அந்த விஷயம்லாம் பார்த்துட்டு சமைக்கும்போது சுட்டுக்கிட்டியாடான்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் போட்டு நல்லா பேம்பர் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. இப்படி நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் வந்து ஒரு முடி கிடக்கும். அந்த முடி பார்க்கும்போது ரொம்ப நீளமாக இருக்குமா, அதை பார்த்து எடுத்து பார்க்கும்போது கேட்பாங்க, ஆமாம் யாரோட முடி இதுன்னு கேட்கும்போது அசிஸ்டண்ட் இதுன்னு சொல்லுவானா, ஓ அசிஸ்டண்ட்டுக்கு எப்பப்பா இவ்வளோ நீளமாக முடி இருக்குது, இதை பார்க்கும்போதே தெரியுது ஒரு பொண்ணு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, உண்மையை சொல்லு எந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் நான் அது இல்லாத போது, ஓ அந்த ஜின்சி பொண்ணை தான் எதுவும் கூட்டிகிட்டு வந்தியா, உண்மையை சொல்லு யார் தான் வந்தா, என்கிட்ட அதுக்கு தான் நீ ஐஸ் வைக்கிற மாதிரி இந்த பூவெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணியாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் கேள்வி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரியே இப்போ நம்ம லீயை வந்து இவ மிரட்டிகிட்டு இருப்பா. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன ஆகுன்றத அடுத்த வர எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.